அழகிரிசாமி, கீரா கீரா இந்த புதுமைப்பித்தன், தோமுசி ரகுநாதன் இவங்களுடைய கதையை படிக்காம ஒரு சிறந்த எழுத்தாளரா ஆக முடியாது. இந்த இந்த நிகழ்வின் மூலமாகவது அவங்களுடைய கதைகளை படித்து கதை சொல்ல இணைந்து கேட்க வந்தால் அருமையாக இருக்கும். மிக்க மகிழ்ச்சி அடைவோம் என்று முதலில் பதிவு செய்து, இன்னைக்கு 40ஆம் நாள் நிகழ்வாக இன்று சொன்ன சொல் என்ற புதுமைப்பித்தன் அவர்களின் கதையை நம்மிடையே சொல்ல வந்திருக்கும் ஆளுமை முனைவர் பேராசிரியர் கிருஷ்ணன் அவர்கள். இவர் திருச்சியை சேர்ந்தவர். மற்றபடி இவர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் ஒரு சிறந்த ஆளுமையாக இருப்பார் என்று நினைக்கிறேன். இவரை பற்றிய குறிப்புகள் ஒன்றும் தெரியவில்லை. அவரை பற்றிய குறிப்புகளை சொல்லி கதைக்கு செல்லலாம் என்று கேட்டுக்கொண்டு பேராசிரியர் கிருஷ்ணன் அவர்களை வருக வந்து கதை சொல்ல வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். முனைவர் கிருஷ்ணன். பேராசிரியர் கிருஷ்ணன். தோழர் கணேசன் சாத்தூர், நான் சொல்றது கேக்குதா? அவர் இணைஞ்சி இருந்தாரு, அப்பல எல்லாம் பேசினாரு. இப்போ வர காணும். வரட்டும். பேராசிரியர் கிருஷ்ணன் ஐயா. கேக்குதுங்க. கதை சொல்ல ஆரம்பிங்க. உங்களை பற்றிய குறிப்புகளும் சொல்லிக்கோங்க. சரிங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் தமிழ் இலக்கிய ஆளுமைகளை, தமிழ் இலக்கியத்தை இந்த உலகத்திற்கு நினைவூட்டுகின்ற விதமாக, அறிமுகப்படுத்துகின்ற விதமாக கு. அழகிரிசாமி, கீரா அவர்களுடைய கதைகளை கடந்த ஓராண்டுக்கு மேலாக தொடர் நிகழ்வாக நடத்தினார்கள். தொடர்ந்து திருக்குறளை நாளும் ஒரு அதிகாரம் என்கிற நிகழ்வில் 133 அதிகாரங்களை பற்றியான ஆளுமைகளை கொண்டு அந்த நிகழ்வினை நடத்தினார்கள். அதற்கு அடுத்தபடியாக தமிழ் ஒளியினுடைய கதைகளை, கவிதைகளையும் அவருடைய படைப்புகளை பற்றி நிகழ்வினை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்தது. தற்பொழுது தோமுசி ரகுநாதன், புதுமைப்பித்தன் ஆகியோருடைய சிறுகதைகளை நாளும் ஒரு கதைகளாக தமிழ் ஆளுமைகளை கொண்டும் இலக்கிய ஆர்வலர்களை கொண்டும் மிக சிறப்பாக தொடர்ந்து இன்றைக்கு 40வது நாளாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்புமிகு மருத்துவர் அறமையா அவர்களுக்கும், இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா தோழர் சிவசுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும், கடந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒருங்கிணைத்துக் கொண்டிருந்த பேராசிரியர் தோழர் கருமுருகன் அவர்களுக்கும்
நிகழ்விலே மிக சிறப்பாக பின்னூட்டம் வழங்கக்கூடிய மேனாள் பொதுச் செயலாளர் ரவீந்திர பாரதி அவர்களுக்கும், சாத்தூர் கணேசன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு கதை சொல்ல இருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கும், நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுமைகளுக்கும், எங்கள் தந்தை பெரியார் அரசு கலைக்கல்லூரியினுடைய விலங்கியல் துறையினுடைய மேனாள் பேராசிரியர் முனைவர் நிர்மலா நடராஜன் அம்மா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கடந்த கு. அழகிரிசாமி, கி. ராஜநாராயண ஐயா சிறுகதைகளையும் நான் நிகழ்விலே கலந்து கொண்டு சொல்லி இருக்கின்றேன். நாளும் ஒரு அதிகாரம் என்கிற நிகழ்விலே 2 அதிகாரங்கள் குறித்து நான் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பேசி இருக்கின்றேன். தற்பொழுது புதுமை பித்தனுடைய சொன்ன சொல் என்கிற இந்த சிறுகதையை உங்கள் முன் சொல்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சொன்ன சொல் என்கிற சிறுகதை 1941ஆம் ஆண்டு எழுதப்பட்டு இருக்கிறது. சொன்ன சொல் தலைப்பு மிக பொருத்தமாக இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இருப்பவர்கள் சிலர், எப்படியும் வாழலாம் என்று இருப்பவர்கள் பலர் இருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் இப்படித்தான் வாழ வேண்டும், சொன்ன சொல் தவறக்கூடாது, சொன்ன சொல்தான் வாழ்க்கையினுடைய சொத்து என்று எண்ணிக்கொண்டு வாழக்கூடிய மனிதர்கள் சங்க காலத்தில் அன்றைக்கும் இருந்திருக்கிறார்கள், இன்றைக்கும் இருக்கிறார்கள், என்றைக்கும் இருப்பார்கள் என்கிற நம்பிக்கை நாளும் நாளும் மேலோங்கி கொண்டிருக்கிறது. இந்த கதையை வாசிக்கின்ற பொழுது இந்த கதையில் இடம்பெறக்கூடியவர்கள் நல்ல சிவம் பிள்ளை, சுப்பையா பிள்ளை, அவருடைய மனைவி காசுக்கடை பிள்ளை என்கிற உமையொரு பாகன் பிள்ளை, வேலப்ப பிள்ளை என்பவர்கள்தான் இந்த கதையிலே இடம்பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த கதை முழுக்க சுப்பையா பிள்ளை, சுப்பு பிள்ளை என்கிற அவரை சுற்றியே கதை நிகழ்கிறது. இப்படி தொடங்குகிறார் புதுமை பித்தன். நல்ல சிவம் பிள்ளை அவர்கள் பூர்வீகத்தில் மருதூர் வாசி என்று கதையை தொடங்குகிறார். இந்த மருதநாயகம் நல்லசிவம் பிள்ளை பண்ணையார் சுப்பையா பிள்ளையனுடைய மகன். இப்ப கதையை என்னுடைய போக்கிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன். மருதூரில் வாழ்ந்த பண்ணையார் சுப்பையா பிள்ளை அவர்கள், அவருடைய மனைவி 7 மாத நிறை கர்ப்பிணியாக இருக்கின்றார். அப்பொழுது அவர் அந்த மருதூரை விட்டு வெளியேறுகிறார். தன்னுடைய நிறைமாத கர்ப்பிணியை, தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு அந்த ஊரை விட்டு வெளியேறி விடுகிறார். அப்படி வெளியேறுகின்ற பொழுது அந்த ஊரே அவர்களை பார்த்து கண்ணீர் வடித்தது என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா பண்ணையார் சுப்பையா பிள்ளை வாழையடி வாழையாக நல்ல செயலில் இருந்து அவர் ஒருபோதும் தவறியது கிடையாது. ஆனால் தான் சொன்ன வாக்கை காப்பாற்ற வேண்டும், சொன்ன சொல்லை காக்க வேண்டும் என்கின்ற அந்த குணத்தினால், அந்த நல்ல பண்பினால்
அவருடைய குடும்பம் நொடித்து போகிறது. ஏனென்றால் சுப்பையா பிள்ளை அவர்களிடம் அவருடைய நண்பர் உமையூர் பாகன் பிள்ளை காசுக்கடை வைத்திருப்பவர். அப்போ என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, உமையூர் பாகன் பிள்ளைக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு கொடுத்ததை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பூர்வீக நிலத்தை விற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்படி விற்று அவருக்கு உதவி செய்கின்ற பொழுது அந்த உமையூர் பாகன் பிள்ளையினுடைய கடை முறிந்த போது சுப்பையா பிள்ளையினுடைய குடும்பமும் முறிந்து போகிறது. முறிந்து போகிறதுனா அங்கே நொடித்து போகிறது என்கிற வகையில சொல்றாரு. இந்த உமையூர் பாகன் பிள்ளை என்ன பண்ணாருன்னா, தொடக்கத்துல காசு கடை வைக்கிற பொழுது, அதாவது வட்டி கடைன்னு நினைக்கிறேன், இந்த காசு கடை ஆரம்பிக்கிற பொழுது இந்த சுப்பையா பிள்ளைகிட்ட வந்து சொல்றாரு, நீ ஒரு கடையினுடைய பங்குதாரரா, நீ கூட்டாளியாக வா அப்படின்னு வந்து சொல்றாரு. அதுக்கு இந்த சுப்பையா பிள்ளை சொல்றாரு, இல்ல இல்ல, நான் கூட்டாளியெல்லாம் வரல, நான் இந்த நிலத்தை விட்டுட்டு வந்தேன்னா அது மண்ணா போயிடும். ஆமா, அது எனக்கு வந்து அதுக்கு உடன்பாடு இல்ல. ஆனா உனக்கு ஒரு ஆபத்து, ஏதாவது எந்த நிமிஷமானாலும் உனக்கு ஏதாவது கஷ்டம் ஆபத்துன்னு வந்தா நீ என்னைட்ட வந்து உதவி கேளு, நான் வந்து உனக்கு கை கொடுக்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்கு சொல்றாரு. அப்ப அதை சொல்லுகிற பொழுது இது ஒரு விஷ பரீட்சை, இது நம்ம வந்து வாழ்க்கையை ஒரு பரிசோதனைக்கு உள்ளாக்கிக்கிறோம் அப்படின்னு அவரு நினைச்சாரே இல்லையோ, ஆனா பாத்தீங்கன்னா ஒரு நாள் இரவு ஒரு 11 மணி போல இந்த உமையூர் பாகன் பிள்ளை நேரா மருதூருக்கு சுப்பையா பிள்ளை வீட்டுக்கு வர்றாரு. இரவு 11 மணிக்கு சுப்பையா பிள்ளை என்ன பண்றாரு அப்படின்னா, வாசல்ல நார்க்கட்டுல படுத்து இருக்கிறார். அப்போ வந்து இந்த உமையூர் பாகன் பிள்ளை அவரு காலை பிடிச்சுக்கிட்டு தனக்கு பண உதவி வேணும் அப்படின்னு அவரு கேட்கிறாராம். பண உதவினா கொஞ்சம் நஞ்சம் இல்ல போல. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா சுப்பையாவுல மற்றவங்கள்ட்டையும் சேகரிச்சு வாங்கி கொடுக்க முடியாது. தன்னிடமும் அவ்வளவு பணம் இல்லை. அதனால என்ன பண்றாரு இந்த சுப்பையா பிள்ளை, அவரு தன்னுடைய வீட்டை திறந்து போய் அந்த பணப்பையில பாக்குறாரு. திறந்து பார்க்கிற பொழுது ஒரு 2000 ரூபாய் இருக்கிறது. இங்க பாருங்க, அந்த 1941ல 2000 ரூபாய் அப்படின்னா இன்னைக்கு வந்து 2 கோடிக்கு சமமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வெறும் 2000 ரூபாய் இருக்கு. அவர் கேட்ட பணம் ரொம்ப அதிகம் போல. அதனால என்ன செய்றாரு அப்படின்னா, அந்த 2000 ரொக்கத்தை பார்த்து எடுத்துட்டு தன் மனைவிய பார்க்கிறார். மனைவிய பார்த்து என்ன செய்றாரு அப்படின்னா, ஏலா அங்க என்ன செய்ற, இங்க வா அப்படின்னு தன்னுடைய மனைவிய கூப்பிடுறாரு. இங்க அந்த அம்மாவுடைய பேர் வந்து இடம்பெறல. கூப்பிட்டுட்டு என்ன கேட்கிறாரு அப்படின்னா, அந்த அம்மாட்ட இருக்கக்கூடிய அந்த நகைய கேட்கிறாரு. அடகு வச்சு தன்னுடைய நண்பருக்கு உதவி செய்யணும், உமையூர் மகன்களை உதவி செய்யணும்னு கேட்கிறாரு. அப்ப அந்த அம்மா வந்து தயங்கி தயங்கி என்ன பண்றாங்க அப்படின்னா மறுத்தர்றாங்க. அதுக்கு அவங்க உடன்படல. அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, தான் நண்பருக்காக சில பேர்கிட்ட வந்து கடன் வாங்குறாரு. எவ்வளவு கடன் வாங்குறாருன்னா, ஒரு 5000 ரூபாய் கடன் வாங்குறாரு இந்த சுப்பையா பிள்ளை. மீதி பணத்துக்கு இந்த 7000 ரூபாய உமையூர் பாகன் பிள்ளைகிட்ட கொடுத்துறாரு. மீதி பணத்துக்கு நிலத்தை அடகு வச்சு மீதி பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சுப்பையா பிள்ளை நினைச்சு, அவரு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள்னா முக்கிய பணக்காரங்க, வசதி உள்ளவங்க, ஏன்னா ஆசிரியர் வந்து புள்ளிகள் அப்படின்னு சொல்றாரு, அவங்ககிட்ட எல்லாம் வந்து கேட்கிறாரு. ஆனா அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவர் நிலத்தை அடகு வச்சு பணத்தை மாத்தணும்னு நினைக்கிறாரு.
ஆனா அவர்கிட்ட என்ன கேட்கிறாங்கன்னா, நிலத்தை எழுதி தர முடியுமா? எழுதி தந்தால் நாங்க உனக்கு உதவி பணம் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, சரி நான் வந்து உங்களுக்கு நிலத்தை வந்து பத்திர ஆபீஸ்ல வந்து நான் வந்து எழுதி கொடுக்குறேன், கையெழுத்து போட்டு எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பிறகு என்ன பண்றாருன்னா, அந்த 7,000 உமையூர் பகன் பிள்ளைகிட்ட கொடுத்துட்றாரு. அவரு வாங்கிட்டு போயிடுறாரு. மறுநாள் இவர் நிலத்தை வித்து அடுத்து அந்த பணத்தை கொண்டுகிட்டு டவுனுக்கு வந்து இவர் வந்து போறாரு. போய் அந்த நில வித்த பணத்தையும் உமையூர் பாகன் பிள்ளைகிட்ட கொடுத்துட்றாரு. பாத்தீங்கன்னா, அந்த பணம் கொடுக்கும்போது அவரை அன்னைக்கு பார்த்ததுதான் இந்த சுப்பையா பிள்ளை. திடீர்னு ஒரு 3 நாட்கள் கழிச்சு பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, உமையூர் பாகன் பிள்ளை வைரத்தை குடித்து தின்னு மாண்டு போயிட்டாரு, இறந்து போயிடுறாரு. இந்த கடையும் வந்து முறிஞ்சு போச்சாம். அந்த கடையில இருக்கிறது பார்த்தா ரூபாய்க்கு வந்து அரையணா கூட தேராதாம். ஒரு அணாங்கிறது 6 பைசா நினைக்கிறேன். இப்ப 4 அணாங்கிறது 25 பைசா. இது நம்ம காலத்துல 4 அணா, 8 அணா, 50 பைசா அப்படின்னு இருந்தது. அப்ப அந்த கடை வந்து அரையணா கூட தேராதாம். இந்த செய்திய வந்து என்ன அப்படின்னா, அன்றைக்கு மாலை சாயந்தரம் 5 மணிக்கு இந்த வேலப்ப பிள்ளை என்பவர் வேக வேகமாக ஓடி வந்து இது மாதிரி உமையூர் பாகன் பிள்ளை மாண்டு போயிட்டாரு அப்படிங்கிறத செய்தியை வந்து சொல்றாரு. சுப்பையா பிள்ளைகிட்ட வந்து இந்த வேலப்ப பிள்ளை வந்து சொல்றாரு. அப்போ என்ன பண்றாருன்னா, இவரு சர்வ சாதாரணமா வாயில வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு அப்படியே சாதாரணமா அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர்கிட்ட வேலப்ப பிள்ளைகிட்ட சொல்றாரு. சரி இரு, நான் அந்த வரேன்னு சொல்லிட்டு போறாரு. போய் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. வைரத்தை வீட்டுல இருந்த அந்த நகையை வந்து மடியில எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து அந்த வைர நகையை வந்து வேலப்ப பிள்ளைகிட்ட கொடுக்குறாரு. கொடுத்து என்ன சொல்றாருன்னா, நான் மாட்டு வண்டிய போட சொல்றேன். மாட்டு வண்டியை போட சொல்றேன்னா மாட்டு வண்டிய கட்ட சொல்றேன். நீ நேரா ஸ்ரீ வைகுண்டம் போய் நம்ம சிதம்பர ஐயர் கடை இருக்கு இல்லையா, அந்த கடையில இத வித்து பணத்தை நீ கொண்டுட்டு வா அப்படின்னு வந்து சொல்றாரு. நானும் ஒரு துண்டு எழுதி கொடுக்குறேன். துண்டு சீட்டுன்னு நினைக்கிறேன். எழுதி கொடுக்குறேன். நீ போய் யாரு காதோடு காதான் இருக்கணும். யார்கிட்டையும் நீ வந்து சொல்லக்கூடாது. போய் நீ பணத்தை வாங்கிட்டு நான் தூங்காம நான் வந்து முடிச்சுக்கிட்டு வந்து இருப்பேன். என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த சுப்பையாவுல சொல்றாரு. அதுக்கு வேலப்ப சொல்றாரு, இது என்னத்துக்கு இது என்னத்துக்கு அண்ணாச்சி, நம்ம ஊர்ல தானே முன்ன பின்ன சொல்லிக்கிட்டா போகுது அப்படின்னு வேலைப்போக்குல சொல்றாரு. ஏன் இந்த நகையெல்லாம் வித்து கொடுக்கணும், நம்ம ஊர்க்காரங்கிட்ட தானே கடன் வாங்கியிருக்கிறீங்க, அப்போ முன்ன பின்ன சொல்லி தரேன்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிடலாமே அப்படின்னு வேலைப்போக்குல சொல்றதுக்கு சுப்பையா பிள்ளை சொல்றாரு. பாருங்க தம்பி, பண விஷயம், வாக்குதான் சொத்து அப்படிங்கிறார். தம்பி, பண விஷயம், வாக்குதான் சொத்து அப்படின்னு சொல்றாரு. பிறகு இந்த வேலப்ப பிள்ளை வந்து போறாரு. அங்க போய் கடையில அந்த வைர நகையெல்லாம் வித்து கொண்டுட்டு வரும்போது இரவு 2 மணி ஆகிடுது. அதுவரை இந்த சுப்பையா பிள்ளை முடிச்சுக்கிட்டு இருந்தவரு வேலப்ப பிள்ளை வந்த உடனே சுப்பையா பிள்ளை யார் யாரிடமெல்லாம் பணம் வாங்கினாரோ அந்த நள்ளிரவு 2 மணிக்கு போய் வீட்டு கதவை தட்டி அவங்கள்ட்ட வாங்கின பணத்தை கொடுக்குறாரு. அப்ப அவங்க எல்லாம் சொல்றாங்க, பிள்ளைவாள் விடிஞ்சா என்ன பூனையா கொண்டுட போயிருக்குது, என்னத்துக்கு இந்த அவசரம் அப்படின்னு அவங்க எல்லாம் வந்து சொல்றாங்களாம். ஆனா அவங்களுக்கு என்னன்னா, இந்த உமையூர் பகன் பிள்ளை இறந்து மாண்டு போனது கடன் கொடுத்து சுப்பையாவிட்ட கடன் கொடுத்தவர்களுக்கு தெரியாதாம். அதனால அவங்க சொல்றாங்க, என்ன காலையில வாங்கிக்கிறது இல்ல அப்புறம் வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்றாங்களாம். அதுக்கு இவர் சொல்றாரு, சுப்பையா பிள்ளை சொல்றாரு, மனிதன் வாழ்வு என்ன நிச்சயம், மனிதன் வாழ்வு என்ன நிச்சயம் அப்படின்னு வந்து இவர் வந்து சொல்றார். அப்போ அவங்க எல்லாம் சொல்றாங்க, எத்தனை நாளைக்கு இந்த வேதாந்தம், ஏன் காலையில கசாயமோ அப்படின்னு வந்து அவங்க கேட்கிறாங்க.
எத்தனை நாளைக்கு இப்படி வேதாந்தம் பேசிட்டே இருக்கணும். அதுக்கு இவர் சொல்றாரு பாருங்க, இங்க குறியீடா சொல்றாரு, ஒருவேளை கைலாசமோ அப்படின்னு, அப்புறம் கைலாசம் போயிட்டா அப்படின்னு நினைச்சிட்டு ஒருவேளை கைலாசமோ. இப்போ சைவத்துல வந்து கைலாசம் கைலாசம் போறதும்பாங்க, வைணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வைகுண்டம் போறதும்பாங்க இல்லைங்களா? இந்த மாதிரி ஒருவேளை கைலாசமோ அப்படின்னு ஒரு சுப்பையாபுல அவங்கள்ட்ட திருப்பி சொல்றாரு. அவர் இப்படி எல்லாம் பணத்தெல்லாம் வாங்கின மட்டும் கொடுத்துட்டு இரவு 2 மணிக்கு திரும்பி சுப்பையாபுல வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த பிறகு திரும்ப என்ன பண்றாருன்னா, நார்கட்டில இவர் சுப்பையாபுல படுக்கிறாரு. அப்போ சரி வேலையா நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிறாரு. இந்த வேலைப்பாப்புல வேலையா நீ வீட்டுக்கு போ போ அப்படின்றாரு. அதுக்கு நான் இனி எங்க நடுசாமத்துல நான் போய் தட்டி எழுப்பணும், அதனால இங்க திண்ணையிலே நான் சாஞ்சுக்கிறேன், சாஞ்சுட்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலாயுதம் பிள்ளை வந்து சுப்பையா பிள்ளைகிட்ட வந்து சொல்றாரு. அப்ப அவரு சொல்றாரு, நீ ரொம்ப கெட்டிக்காரன் தான்டா, நான் இப்படி எப்படி சாக மாட்டேன், நாளைக்கு டவுனுக்கு போனா தேவல அப்படின்னு இந்த சுப்பையா பிள்ளை அவரு வேலப்பா பிள்ளைகிட்ட சொல்றாரு. மறுநாள் காலையில பார்த்தா எல்லாம் ஊரே வந்து என்ன அப்படின்னா அனுதாபம் கேட்பதை போல அவங்க வந்து, மிச்ச நிலத்தையும் இவர் வந்து விற்க மாட்டாரா, வித்துருவாங்களா, அந்த நிலத்தை கைப்பற்றதுக்கு தான் அப்படி வந்து ஊர்க்காரங்க வந்து சுப்பையா பிள்ளைய வந்து அவங்க வீட்டுக்கு வர்றாங்களாம். இப்ப சுப்பையா பிள்ளைய வந்து பார்க்க முடியல. என்ன ஆகுது அப்படின்னா, அவர் டவுனுக்கு சென்று திரும்புவதற்கு 3 நாட்கள் ஆயின அப்படின்னு சொல்லி இந்த கதைய முடிக்கிறார். ஏன்னா இந்த கதையின் மூலம் இத ஒரு 2.5 பக்கத்துக்கு உரிய கதை. ஆனா அந்த 2.5 பக்கத்துல அந்த கதையில பாத்தீங்கன்னா மனித வாழ்வினுடைய அந்த ஒரு உன்னதமான நிலையை வந்து இந்த கதையில புதுமை பித்தன் அவர் மிக சிறப்பா சொல்றார். இந்த வாக்கு கொடுத்துட்டேன் இன்னைக்கு இருக்கிறாங்க. இந்த கையடித்தல் அப்படின்னா அது சத்தியம் செய்யறத கையடித்தல் அப்படிங்கிறது. அப்ப இவரு நீ எப்ப வேணாலும் வா, நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னதை அதை மாத்தாம சுப்பையா பிள்ளை அதுக்காக அந்த நண்பருக்காக, உடுக்கை இழந்தவன் கை போல அங்க இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்வதை போல அந்த நண்பனுக்காக தன்னுடைய நிலத்தை விற்று அந்த பணத்தை வந்து கொடுக்கிறாரு. பிறகு அந்த ஊரை விட்டு சுப்பையா பிள்ளை தன்னுடைய மனைவி 7 மாத நிறை மாத கற்பிணி அழைத்து கொண்டு வந்து விடுகிறார். பிறகு அதுக்கு பிறகு பிறந்தவர் தான் இந்த அவருடைய மகன் நல்ல சிவம் பிள்ளை. ஆக இப்படியாக இந்த கதையை மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார். திரும்ப திரும்ப படிக்க தூண்டுகின்ற கதை இது. என்றைக்கு எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடிய கதையாக மிக சிறப்பான ஒரு கதையாக இருக்கிறது. ஆளுமைகள் தங்களுடைய பின்னூட்டத்தை கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். இதுல சொற்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடை முடிந்து போனது அப்படிங்கிறது, அப்புறம் வாசி இந்த மருதூர் வாசி அப்படிங்கிறது, ஜன்மம், வாழையடி வாழையாக, அதாவது ஒரு நற்பண்புகள் வாழையடி தொடர்ந்து இல்லையா, தொடர்ந்து வந்து கொண்டு இருப்பது, அதாவது சொல்றாரு வாழையடி வாழையாக அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நார்கட்டில், நமக்கெல்லாம் தெரியும் இந்த புளிச்ச கீரை அந்த நார்ல வந்து கட்டில் செய்து வச்சிருப்பாங்க. அப்புறம் சத்தியகந்தன் ஆகிவிட்டார் அப்படின்பாரு அவர் சுப்பையா பிள்ளை. சத்தியகந்தன், இந்த ஹரிச்சந்திரன் வாக்கு கொடுத்த பொய் சொல்லாம இருக்கிறது, இந்த மாதிரி இந்த வாக்கு கொடுத்தது வந்து மாறாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்லுவாரு. இது மாதிரி புள்ளிகள் அப்படிங்கிற பெரும் பணக்காரர்கள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் அப்படிங்கிறாரு. அந்த பண்ணையார்களை பணக்காரர்கள் அப்படி சொல்றாரு. அப்புறம் டவுனுக்கு ஏகினார் அப்படிங்கிறார். ஏகுதல், ஏகினார், டவுனுக்கு போறத டவுனுக்கு ஏகினார் அப்படிங்கிறாரு. ரூபாய்க்கு அரையனா கூட தேராதுன்னு சொல்றது. அப்புறம் வேகு வேகுன்னு, அது விரைவா வர்றத வேக வேகமானு சொல்லுவான். ஆனா வேகு வேகுன்னு வேலப்ப பிள்ளை வந்தார் அப்படின்னு சொல்றது, வேகு வேகு அப்படின்னு சொல்றது. இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச, ரொம்ப மனசை பாய்ச்ச, தம்பி பண விஷயம் வாக்குதான் சொத்து. இங்கதான் அந்த கதையினுடைய உயிர்ப்பு தன்மை என்பது இருக்கிறதா நான் பாக்குறேன். அப்புறம் அவரு உமையொரு பாகன் பிள்ளை, அவர் வந்து இறந்து கொண்ட வந்து செல்லாகி போன கதை ஊர்க்காரர்களுக்கு, உமையொரு பாகன் பிள்ளை செல்லாகி போன கதை ஊர்க்காரங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இந்த படுக்கிறத திண்ணையில சாய்தல், என்னப்பா போய் சாயலையா அப்படிம்பாங்க. இன்னமும் கிராமப்புறங்கள்ல இந்த சாய்தல் என்பது பாத்தீங்கன்னா படுக்கிறத போய் என்னப்பா போய் சாயலையா அப்படிம்பாங்க. அது மாதிரி
இந்த மாதிரியான சொல்லாட்சிகள்லாம் இடம்பெற்றிருக்கு. மிக மனதை வருடக்கூடிய, மனதில் நிற்கக்கூடிய இந்த சிறப்பான கதை. இந்த வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி ஆளுமையே. என்ன சொல்ல, நீங்க இந்த கதைக்கான பின்னூட்டமும் சொன்னீங்க, கதைக்கான ஒரு பொருத்தமான குரலையும் சொன்னீங்க. உடுக்கை இழந்தவன் ரொம்ப அருமை, குரல் பலம் ரொம்ப அருமை. உங்களை நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல தோணுச்சு. அந்த பாத்திரங்களை சொல்லி, அந்த பாத்திரங்கள் கதை தலைமை பாத்திரத்தையும் சொல்லி, பிறகு அந்த பாத்திரங்கள் பேசுறதெல்லாம் அப்படியே குரலால் நடித்தும் காட்டினீர்கள். ரொம்ப ஆற்றலுக்காக கதையை சொன்னீர்கள். ரொம்ப அருமை. உங்களுக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. பின்னூட்டம் அளிக்கிறவங்க கையை வைத்தினா வசதியா இருக்கும். முதல்ல அறச்செல்வியம்மா பின்னூட்டம் அளிக்க வரீங்களா? இருந்தாங்களே, இருக்காங்க. அறச்செல்வியம்மா அறச்செல்வியம்மா ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். நீங்க சொல்லுங்க. முனைவர் மகாராஜன் சொல்லுங்க. ஐயா கிருஷ்ணன் ஐயா நல்லா கதையை நல்லா எடுத்து சொன்னாங்க. நல்ல சிவப்பிள்ளையில இருந்து கதை தொடங்கி அதுல மருதூர் வாசி நல்ல சிவப்பிள்ளை, மருதூர் வாசம் எல்லாம் முந்திய ஜன்ம வாசனை போல அவ்வளவு நெருங்கிய சொந்தம் உள்ளது அப்படின்னு சொல்லிதான் கதையே வந்து அப்படியே அந்த வாரிசுல இருந்துதான் கதையே தொடங்குது. ஐயா நல்லா அழகா எடுத்து வச்சாங்க. ஊரே கண்ணீர் வெடித்தது. அப்புறம் வந்து சுப்பையா பிள்ளையுடைய குடும்பம் வந்து நொடிந்தது. நண்பனுக்காக வந்து சொல்ல காப்பாற்றக்கூடிய அந்த நட்புடைய ஆழம் அப்படின்னு கதையுடைய களத்தை நல்லா அழகா விவரிச்சாரு. அதுவும் நிலத்தையே விற்று குடும்ப சூழல்ல வந்து கற்பனையா மனைவி இருக்கையில அந்த சூழல்லையும் வந்து தன்னுடைய நிலத்தையும் விற்று உதவிகிற அந்த அந்த கருத்தை வந்து ஐயா நல்லா அழகா பதிவு செஞ்சுட்டு கடைசியில மட்டும் இந்த கதையில வந்து அவர் டவுனுக்கு சென்று திரும்புவதற்கு 3 நாட்கள் ஆயின அப்படின்னு முடியுது. அப்படியே கதையுடைய முடிவை வந்து நம்மகிட்டே விட்டுருக்க மாதிரி இந்த கதையில எனக்கு புரிய விடுது. ஐயா நல்லா சொன்னீங்க. நன்றிங்கய்யா. வாழ்த்துக்கள் ஐயா. மிக்க நன்றி முனைவரே. அடுத்து அறச்செல்வியம்மா. அனைவருக்கும் வணக்கம். இந்த கதை வந்து மனசு கஷ்டமா இருக்கு. அத முடிவை வந்து கடைசியில தொடங்கியிருக்காரு. அந்த கிராமத்தை சொல்லி அவர் பேர் பாருங்களேன், நல்ல சிவம் பிள்ளை. அருமையான பேரு, அருமையான மனிதர். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன ஏமாளியா, பிழைக்க தெரியாதவரா, இல்ல அதை தாண்டி சொன்ன சொல் காப்பாற்றுபவர் அப்படின்னு சொல்றதா, இதுல எந்த ரகத்தை சேர்க்கறது? ஆனா அந்த காலத்துல இந்த மாதிரி கேரக்டர் தான் இருந்தாங்க. இந்த காலத்துல அந்த கேரக்டர் இருந்தா ஏமாளியா பிழைக்க தெரியாதவரான்னு தான் பேசணும். ஆனா அந்த காலத்துல சொன்ன சொல் காப்பாற்றினவங்க இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த அடுத்தவர் வாழ்க்கையை காப்பாத்துறத விட முதல்ல நம்ம வாழ்க்கையை நாம காப்பாத்திக்கணும். இந்த கதைய கேட்ட விட்டு இந்த ஒரு மளிகை கடையில எழுதி இருந்தது, காண மயிலாட கடன் வந்து மேலாட வாங்கியவன் கொண்டாட நான் இங்கு திண்டாட தயவு செய்து கடன் கேட்காதீர். இன்னொரு கடையில போட்டிருந்தாங்க, கடன் அன்பை முறிக்கும் கூடவே எலும்பையும் முறிக்கும்னு போட்டிருந்தது. இதெல்லாம் இந்த மாதிரி நல்ல சிவம் பிள்ளை மாதிரி இருக்கிறவங்களுக்கான அறிவுரை தான். அதான் சொல்லியிருக்காங்க, ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு, பாத்திரம் மருந்து பிச்சை எடு, ஊருக்காக வாழாது. சொன்ன சொல் காப்பாத்தணும், நல்ல விஷயம்தான். ஆனா தனக்கு மிஞ்சிதான் தானம் தர்மம். ஆனா அவரு எல்லாத்தையுமே வந்து
இழந்துட்டு அந்த சொந்த மண்ணை விட்டு போறாருங்கும் போது கஷ்டம். அந்த உமையூர் பாகன் வந்து டக்குன்னு அவர் வாழ்க்கையை முடிச்சுட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி இப்போ இந்த ஆட்லயும் இருக்காங்க. ஜாமீன் போட்டவங்க எல்லாம் மாட்டிக்கிறாங்கல்ல, வாங்கினவங்க வாங்கிடுறாங்க. ஜாமீன் போட்ட பல பேர் வந்து திண்டாடுறதை இன்னமும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சங்கத்துல இருக்க கடன் சங்கத்துல கடனை வாங்கி கையெழுத்து போட்டுட்டு அருமையான கதை. எப்படி பிழைக்கணுங்கிறத அழகா அன்னைக்கே வந்து புதுமை பித்தன் சொல்லியிருக்காரு. ஆனா இங்க கதைகள் எல்லாமே காலத்தின் கண்ணாடி. அது வந்து என்னைக்குமே வந்து ஒரு வரலாற்று புத்தகம் மாதிரி. அன்னைக்கு மனிதர்கள் அன்னைக்கும் இப்படி இருந்தாங்க, இன்னைக்கும் இருக்கிறாங்க. எந்த முன்னேற்றமும் இருக்கான்னா இந்த தீய செயல்கள்ல தான் முன்னேற்றம் அதிகமா இருக்கு. நல்ல செயல்கள்லாம் தேஞ்சுக்கிட்டே வருது. நல்லவர்கள் குறைந்து கொண்டு வருகிறார்கள். இந்த மாதிரி செய்யறவங்க எல்லாம் வந்து அதிகமா தான் இருக்காங்க நாட்டுல. இப்ப வர வர சிந்திக்க வைத்த ஒரு கதை இது. நம் சிந்தனையை தூண்டிய ஒரு கதை இது. கனமான பாத்திரம் கொண்ட கதை இது. அருமையான கதை. ஐயாவை பத்தி சொல்லணும்னா கதை சொல்லி அவர் வந்து ஆரம்பத்துல இருந்து சொன்னார் பார்த்தீங்களா, முன்னோட்டங்கிறது முந்தைய காலகட்டத்தின் நிகழ்வுகளை எல்லாம் ஞாபகப்படுத்தினாரு. அதெல்லாம் சொல்லி அப்புறமா கதையை ஆரம்பிச்சாரு. கதை ரொம்ப நல்லா சொன்னீங்க ஐயா. நிறுத்தி நிதானிச்சு கதையை சொன்னீங்க. அருமை. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். மிக்க நன்றி டீச்சர். அடுத்து தோழர் சாத்தூர் கணேசன், பின்னோட்டு சொல்றீங்களா? தோழர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. வாழ்க வளமுடன். இன்று கதை வந்து சொன்ன சொல் அப்படிங்கிற ஒரு கதை. முனைவர் கிருஷ்ணன் அவர்கள் ஐயா சொன்ன மாதிரி அந்த பொருள் வளத்தோடு இந்த கதையை ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. ரொம்ப ஒரு நல்ல கதை. அதாவது இந்த கதை வந்து சொன்ன சொல் வந்து நிறைய பேர் சொன்ன சொல்ல காப்பாத்தணும்னு சொல்லி நாசமா போன கதையெல்லாம் இருக்கு. என்ன சொன்ன சொல், நான் அதெல்லாம் மாற மாட்டேன், அது நான் செஞ்சே தீருவேன் அப்படின்னு நினைச்சு சொல்றதெல்லாம் இருக்கு. ஆனா வீட்டுல வந்து மனைவிமார்கள் இதெல்லாம் வந்து சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. அப்படியாக்கும் நான் வாக்கு கொடுத்தேன், அந்த வாக்கை தவறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த வாக்கு தவறாதவங்கள் வந்து அவங்க செய்த செயல்கள் வந்து எப்படின்னா அவருக்கு வேணா மன திருப்தியை தரும். ஆனால் அந்த நொடித்து விட்டால் வந்து யாருமே உதவிக்கு வரமாட்டார்கள். அப்ப நொடித்து விட்டாலும் உதவிக்கு வரமாட்டாங்க. கொஞ்சம் காசு இருக்கும் போது மட்டும்தான் அப்படியே பசை இருக்கு, அப்ப அவங்ககிட்ட லைட்டா ஒட்டிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இவர் வந்து சொன்ன சொல்ல காப்பாத்தணுங்கிறதுக்காக நண்பருக்கு வந்து நிலத்தை 2000 கையில இருக்கு, அதை கொடுத்துடுறாரு. ஒரு 5000 ரூபாய் கடன் வாங்கி வேற கொடுத்துடுறாரு. இந்த 5000 ரூபாய் கடன் வாங்குறது மிச்சமும் அவருக்கு பத்தல. அப்ப நண்பனுக்கு அவர் கொடுக்கறதுக்கு பத்தல. நிலத்தை வந்து வித்து கொடுத்துறாரு. அடமானம் கூட இல்லை, வித்தே கொடுத்துறாப்புல. அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு. அப்ப பண்ணும்போது அதை பாருங்களேன், அவர் வந்து 7000 வாங்கிட்டு போயிட்டாரு. திருப்பியும் அந்த பணத்தை வித்துட்டு இவர் ஓடுறாரு. வாங்க, எங்கேயாச்சும் நடக்குமா அந்த மாதிரி? அதாவது பணம் வாங்குறவங்க வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல பணம் வாங்குறவங்க வந்து நம்மளை தேடி வரட்டும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற காலத்துல இவர் கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டுங்கிற ஒரு எண்ணத்தோடயே சேர்த்து அந்த பணத்தையும் கொண்டுகிட்டு ஓடிட்டு உமையூர் பாகத்தை கொடுத்தாரு. உமையூர் பாகம் வந்து தொழில வந்து நஷ்டம் ஏற்பட்டு அது ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிடுறாரு. அப்ப இறந்து போன உடனே இந்த இடத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா திருப்பவும் அந்த வைர நகைகளை அடமானமாக வைத்து பணம் பெற்று கொண்டு வந்து கடனை அடைக்கிறதுக்கு இரவோடு இரவாக 2 மணிக்கு மேல எல்லாம் போய் அந்த கடனை அடைக்கிறாங்க. அப்ப ஐயா சொன்ன மாதிரி இந்த 2000 என்பது அந்த காலத்தில் 2 கோடிக்கு சமம் அப்படிங்கிறத. அப்ப இந்த 5000 ஒண்ணு கொடுத்துருக்காங்க, அதைத்தான் வந்து கடன் தொகையா வாங்கி கொடுத்த, கைமாத்தா வாங்கி கொடுத்த அந்த பணத்தை அடைக்கிறது தான் வந்து இவர் போயிருக்கணும்னு நம்ம ஊகிக்க முடிகிறது. ஏன்னு கேட்டா நிலத்தை வித்துட்டு வேற கொடுத்தாங்க. வித்துட்டு கொடுத்த பணம் வந்து எவ்வளவுன்னு நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரி இந்த நகையே வைர நகையை அடமானமாக வைத்து கொடுத்து அந்த 5000 இது பண்றதுக்கு தான் கொடுத்துருப்பாங்கன்னு நம்ம நினைக்க வேண்டியது இருக்கு. இன்னொன்னு வந்து என்ன, அவனுடைய பேச்சுகள் பாத்தீங்கன்னா பாருங்களேன், இது என்னையா அவசரம், அப்பயா பூனையா கொண்டு போக போகுது, நீங்க காலையில கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொன்னோன்னே, மனித வாழ்வு என்ன நிச்சயம் என்றார் சுப்பையா பிள்ளை.
எத்தனை நாளா ஐயா இந்த வேதாந்தம், காலையிலேயே கசாயமோ என்று கேலி இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருவேளை கைலாசமோ, இந்த கைலாசங்கிறது நம்மளுக்கு தெரியும், ஆள் வந்து மண்டைய போட போறானோ அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கும். அப்ப நாற்காலி படுத்த இந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா, இந்த முதல் வரி வந்து எதுக்கு தேவையா, ஒரு கதையில வந்து இவர் ரொம்ப கௌரவ நடிகர் புதுமுக, அவருக்கு இந்த கதையில வந்து தேவையே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி நல்ல சிவம் பிள்ளை அவர்கள் பூர்வத்தில் அது நல்ல சிவம் பிள்ளைக்கு இதுல வந்து இல்லையே இல்லை, சுப்பியாவிலதான் போறாரு, நகையை அளவிக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு, பண்றாரு. பேசுறதும் வந்து வேலையா பிள்ளைகிட்ட பேசுறது சுப்பியாவிலதான் பேசுறாரு. அப்ப நல்ல சிவம் பிள்ளை வந்து அவருடைய பையன் தான். அதை ஏன் இந்த இந்த லைனை வந்து கொண்டு வரணும்னு தெரியல. அது இல்லாட்டாலும் 7 மாத கற்பனையாக இருந்த அதுல இருந்து வாய்ச்சி பார்த்தாலும் கதை சரியாத்தான் வரும். அப்ப இந்த இந்த வரியை வச்சிருக்கிறதுக்கான காரணங்கள் தெரியவில்லை. இன்னொன்னு, நேற்று கதையில் நம்ம படிச்சோம்ல, அந்த நதியில் அந்த வெள்ளத்தில் கடக்கின்ற சத்தம் கேட்டது, ஆனா யாருமே இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. பிள்ளையவர்கள் நாற்கட்டிலில் படுத்துக் கொண்டார், வேலையா நீ வீட்டுக்கு போகலையா என்று கேட்கிறாரு. யாரு? சுப்பையாவுல கேட்கிறாரு. இனி எங்க அடிச்சாமத்துல ஏன் போய் வீட்டை போய் தட்டி எழுப்பிட்டு இங்கேயே திண்ணையில சாய்ந்தா போயிருது என்று வேலாயுதம் சொல்லிடுறாரு. அப்ப இவர் சொல்றாரு பாருங்க, நீ ரொம்ப கெட்டிக்காரன்டா, நான் அப்படி இப்படி சாக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவருமே வந்து கடன் பட்டு போச்சு, நொடிச்சு போயிட்டோம் அப்படிங்கிறது வந்து இறந்து போயிடுவாருங்கிறது வந்து இவர் மனசுக்குள்ள இருந்தாலும் அந்த வேலையா பிள்ளைக்குமே ஒரு சந்தேகம் ஏற்படுது. அதை வச்சுதான் அவர் வந்து நீ ரொம்ப கெட்டிக்காரன் தான்டா, நான் அப்படி இப்படிலாம் சாக மாட்டேன், பயப்படாத, நாளைக்கு டவுனுக்கு போனா தேவல அப்படின்னு சொல்லிடுறாப்ல. மறுநாள் காலை அனுதாபம் கேட்டு வருவது போல். இப்ப அனுதாபம் எப்ப கேட்பாங்க? நொடிச்சு போனா அனுதாபம் கேட்க மாட்டாங்க. ஆள் இது பண்ணாதான் வந்து அனுதாபம் கேட்கிற மாதிரி வருவாங்க. அப்ப அவரு அதையும் நம்ம யோசிக்கலாம். ஆனா இந்த இடத்துல வந்து கடைசியில சுப்பையா பிள்ளையை பார்க்க முடியவில்லை அப்படின்னா ஆள் அங்க இல்ல. அவர் டவுனுக்கு சென்று திரும்புவதற்கு 3 நாட்கள் ஆயின. இந்த 3 நாட்கள் ஆயினா 3 நாட்கள் கடந்து போச்சு, அவரை பார்க்க முடியல அப்படின்னு சொல்றதை வச்சு பார்த்தா சுப்பையா பிள்ளையும் அப்படித்தான், சொன்ன சொல்லு மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதாயிட்டாரு, மவுத் ஆயிட்டாரு உங்களுக்கு அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. என்னுடைய நினைப்பு அப்படிதான் இருக்குது. ஆனா இந்த கதையில வந்து அந்த மாதிரி நிலைமை இருக்குது. இது வந்து எல்லாருமே இப்படி இருந்தாங்கன்னா கடைசியில வந்து குடும்பம் இப்படித்தான் போகும் அப்படிங்கிற. ஆனா உதவிகள் செய்ய வேண்டியதான், அதுக்கும் ஒரு வரன்முறை இருக்கு. அதுக்கும் வரன்முறை இருக்கு. தனக்கு போகத்தான் தானம் அப்படிங்கிற சொல்ற மாதிரி இருக்குல்ல. அதாவது அந்த மனைவி பாருங்க, அவருக்கு நிறைமாத கர்ப்பிணியா இருக்கா, அந்த கர்ப்பிணி பொண்ணுக்கு வந்து செலவுகள் அதிகமா இருக்கும், அதையெல்லாம் சிந்திக்காம நகையை கொடு அப்படின்னா யார்தான் கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்க. அதையுமே வந்து எழுத்தாளர் வந்து சொல்றாரு. ஒரு நல்ல கதை தான். அதை வந்து சொன்ன சொல்ல காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோடயே வாழ்ந்துட்டாரு. அந்த எண்ணத்தோடயே வாழ்ந்து கடன் பட்டு நொடிச்சு போய் கடைசியில உயிரை மாய்க்கக்கூடிய சூழ்நிலை தான் வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் இதை பத்தி தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக எழுத்தாளர் சொல்லியிருக்கிற மாதிரி நமக்கு தோணுகின்றது. இந்த கதையை வந்து கிருஷ்ணன் அவர்கள், ஐயா முனைவர் அவர்கள் ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. வாழ்வளமும் வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க நன்றி தோழமே. அதாவது அந்த குடும்பம் பாரம்பரியமா நல்ல குடும்பமாக இருக்கிறது அப்படிங்கிறத புதுமைப்பித்தன் அவர்கள் சொல்லி இருக்கிறார் என்பதை பதிவு செய்கிறேன். அடுத்து டீசன் தோழர் இருக்கீங்க, வேற யாராவது பின்னூட்டம் அளிக்கீங்களா? சரி, அப்படின்னா முனைவர் கிருஷ்ணன் அவர்களே ஏதாவது நிறைவா சொல்லணும்னு விரும்புனா சொல்லுங்க. பேராசிரியர் கிருஷ்ணன் ஐயா. பேராசிரியர் கிருஷ்ணன் ஐயா, சொல்லுங்க. மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். இந்த கதையை கேட்டு படித்து மிக சிறப்பாக பின்னூட்டம் தந்த ஆளுமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றிகளும். மிக்க நன்றி ஐயா. அடுத்து நிறைவாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்களை வணங்கி வரவேற்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க முனைவர் கிருஷ்ணன் வந்து மிக அருமையா சொன்னாங்க. ஒரு 2.5 பக்க கதை தான், ஆனால் அதை மிக தெளிவாக
அந்த சூழ்நிலை எல்லாம் சொல்லி ஒவ்வொரு வார்த்தைக்குமான சாயிறது, கொஞ்ச நேரம் சாஞ்சு பாரேன்ப்பா அப்படின்னு சொல்றது, இப்பல இருந்து புள்ளின்னா என்ன அப்படின்றது முதற்கொண்டு எல்லாமே மிக தெளிவா சொன்னாங்க. ஒரு சொல்றது ஒரு ஆஹ் ஒரு 2 இதா வச்சுக்கலாம். ஒண்ணு வந்து வியாபாரி உமையொரு பாகன், இன்னொருத்தர் வந்து விவசாயி, நில உடைமை விவசாயி. இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு பந்தம். அதுல வந்து அந்த விவசாயி வந்து தான் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார். உமையொரு பாகன் வந்து ஒரு ஏமாத்த தான் செஞ்சுறாரு. முதல்ல ஆரம்பிக்கும் போது பார்ட்னரா கேட்கலாம். ஆனா ஒரு சிக்கல் வந்ததுக்கு அப்புறம் இவர் குடும்பமே மூழ்குற மாரி இருந்தா கூட, இவர் தன்னுடைய சொத்து பத்தெல்லாம் வித்தாலும் கூட, அத அடைச்சாலும் கூட அவரு சூசைட் பண்ணிக்கிறாரு. அந்த சூசைட்லயும் ஆ சாதாரண ஜனங்க சூசைடுக்கும் இவருக்கும் ஒரு வைர கற்களா அரைச்சு சூசைட் பண்ணியிருக்காரு. அது வந்து அவருடைய அந்த பழக்கவழக்கங்கள் தற்கொலைக்கான எதை பயன்படுத்துறாங்க அப்படின்றதுலயுமே ஒரு வசதியானவங்களுக்கும், வசதி இல்லாதவங்களுக்கும் உள்ள ஒரு வேறுபாடு சொல்றாரு. அந்த இது சொல்றப்ப இதுல அந்த கர்ப்பிணி பெண்ணா இருக்கிறவர்ட்ட நகை கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு, சாதாரண பெண்களே குடுக்க மாட்டாங்க. ஆனா கர்ப்பிணி பெண் குடுப்பாங்களா? அப்படின்னு அந்த அம்மா மறுத்திருக்கு. சுப்பியா பிள்ளையினுடைய மனைவி வந்து இப்படி ஒருத்தர் இருக்காரு. இவர் தான் சொன்ன சொல்லுக்காண்டி இப்படி சத்திய சந்தன்பாரு. சத்திய சந்தனா அதாவது உண்மை பேசுபவன். சத்தியவான்னு கூட வச்சுக்கலாம். சத்தியவான் மாரி இருக்கணும்னா நம்ம ஏன் அப்படி இருக்கணும்? நம்ம பார்க்கணும். அதுவும் பிரெக்னன்ட்டா இருக்கோம். நம்ம பிறக்க போற குழந்தைக்கு என்ன பண்றது? அப்படின்றதுல அவங்க மறுத்துறாங்க. இதே அடுத்து கொண்டு எல்லாம் சொல்லிட்டு வர்றப்ப, அந்த வேலையா வந்ததுக்கு அப்புறம் இவர் வீட்டுக்குள்ள போவாரு. போயிட்டு கொஞ்சம் தாமதிச்சு தான் வந்திருப்பாரு. தாமதிச்சு வந்தாருன்னா, அங்க ஏதோ ஒரு உரையாடல் நடந்திருக்கும். ஒரு வைர நகைகள் எல்லாம் கொண்டு வந்திருப்பாரு. அநேகமா அந்த அவங்க மனைவியோடு அவங்க தரமாட்டேன்னு சொல்லி ஏதோ ஒரு விவாதம் நடந்து கொண்டு வந்திருக்கணும். ஆ அது இதான் இந்த மாரியான ஒரு சூழல். இந்த ஒவ்வொரு செல்லாகி போனதுன்னு ஒண்ணு வச்சிருப்பாரு. உமையொரு பாகன் வந்து செல்லாகி போன கதை வந்து இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியாது. செல்லாகி போனது செல்லா காசு. அது வந்து ஒரு இறப்பத்தான் உமையொரு பாகன் இறந்துட்டாருன்ற செய்திய தான் அந்த மாரி சொல்றதா இருக்கும். தியாகியம்னு ஒரு வார்த்தையும் சொல்வாரு. அந்த நிலத்த விக்கிறதுக்காண்டி. அதுல இன்னமும் சில நுணுக்கமா பார்த்தோம்னா, இவர் வந்து முதல்ல அடமானத்துக்கு தான் முயற்சி பண்ணியிருப்பாரு. நிலத்த அடமானம் வச்சுட்டு, அடமானம் வச்சா நம்ம திருப்பிக்கலாம். நம்ம காசு வர்றப்ப. ஆனா அந்த ஊர் புள்ளிகள் எப்படி நெனைப்பாங்க, நீங்க வந்து வித்தீங்கன்னா நான் வேணா வாங்கிக்கிறோம் அப்படின்றத அவங்க கேட்பாங்க. அதன்படியே வித்துடுறாரு. வே அது இல்லாம கூட அது போக இவருடைய நகை எல்லாம் ஒரு இடத்த குடுத்தது போக, இன்னும் கூட கடன் வாங்கி குடுத்திருக்காரு. அது இவருடைய நிலத்தெல்லாம் வித்து குடுத்தது போகவே, இன்னும் கடன் வாங்கி குடுத்தது அடைக்காம இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் உமையூர் மகன் இறந்த உடனே தன்னுடைய நகைகளையும், தான் மனைவி தரமாட்டேன்னு சொன்ன நகைகளையும் வாங்கி, அதையும் குடுத்து அடைச்சிருக்காரு. அந்த தியாச்சியம்ன்ற வார்த்தையும் ஒரு புது வார்த்தையாக இருந்தது. அதுல வந்து நாள வந்து நாழிகைகளா சொல்றாங்க. 24 நிமிஷம் வந்து ஒரு நாழிகை. அப்ப 30 நாழிகைக்கு அடுத்து ஒரு தியாஜ்யம் வரும் அப்படின்றாங்க. அது கெட்ட காலம். ஒரு நல்ல நேரம், இன்னொன்னு வந்து கெட்ட காலம். அது வந்து ஒரு 1 1/2 மணி நேரம் இருக்கிறதா அந்த ஜ ஜோதிடர்களுடைய இதுல அதெல்லாம் வரும். ஒரு நாளைக்கு இத்தனை 70 60 நாழிகைகள். அதுல இப்படியெல்லாம் பெரிய திங்கட்கிழமைனா 30 நாழிகைக்கு அப்புறம் வந்து தியாஜ்யம் ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு 2 இது. ஒரு நல்ல நேரம், ஒரு தியாஜ்யம் பண்ணு அப்படின்றதெல்லாம் இருக்கு. அது நிலத்தை தியாஜ்யம் பண்ண வேண்டியது இருக்குன்னு ஒரு வார்த்தைய சொல்லியிருப்பார். இந்த மாதிரியான ஒரு மத்த எல்லா வார்த்தையும் ஐயா வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. இது ஒரு நல்ல ஒரு விவசாயியா இருந்தவன் தான் சொன்ன சொல்லுக்காண்டி, தன்னுடைய நண்பனுக்காண்டி, ஒரு வியாபாரிக்காண்டி, தன்னுடைய நிலபுலத்தை எல்லாம் வித்து, தன்னுடைய நகையெல்லாம் வித்து, அந்த அதுல என்ன டவுனுக்கு போயிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு வந்தாருன்றதை எதுக்காண்டி சொல்றாருன்னு தெரியல. அந்த கடைசி முடியும்போது, இவர் வந்து டவுனுக்கு போயிட்டு தாமதமா தான் வர முடியும். அப்படி 3 நாள் கழிச்சு வராரு. இந்த அவமானம் எல்லாம் இல்ல இந்த உமையூர் மகனுடைய இறப்புக்கு போயிட்டு வந்தாரா அப்படின்றதெல்லாம் தெரியல. அதெல்லாம் ஆனா ஒரு சொன்ன சொல் மாறாமல் இருப்பவர்களுக்கு நேர்க்கக்கூடிய தீமைகள். அது எதுக்காண்டி சொன்னோம்? யாருக்காண்டி சொன்னோம்? அது இப்போ உள்ள நிலைமைக்கு அத செய்ய முடியுமா? அப்படின்றதெல்லாம் இல்லாம, வெறும் தூய்மைவாதம் பேசிக்கிட்டு, சத்தியவான் போல நான் சொன்ன சொல்ல காப்பாத்துவேன் அப்படின்னா, ஆபத்துல தான் போய் முடிய வேண்டியிருக்கும். அப்போ ஒரு காலத்துல சொல்லியிருப்போம். அவன் உண்மையான நோக்கத்துல இருந்தானான்னா, அவன் அப்படி இல்ல. அவன் நொடிச்சு போயிருவோம். இவர் குடுத்த பணமெல்லாம் கட்டினாலும் அவன் சாகத்தான் போறான். அப்ப அதுக்கு முன்னாடி செத்திருந்திருக்கலாம் அவன். ஆனா இவர்ட்ட வாங்கி இவரையும் குடும்பத்தையும் நொடிச்சு போயிடான். அவன் சரியான ஆள் கிடையாது உமையூர் மகன். ஆனா சுப்பையா பிள்ளை தான் சொன்ன வார்த்தை வார்த்தை தான் வாழ்க்கைன்ற மாரி இருக்கும். அந்த ஒரு வேற சொல்லுவாரு.
சொன்ன சொல் தான் வாழ்க்கை, வார்த்தை தான் வாழ்க்கை. அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த உலகத்துல வாழ முடியாது. நீங்க மாதிரி சுப்பையா பிள்ளை மாதிரி நொடிச்சு போய் ஒண்ணும் இல்லாம தான் போவீங்கன்ற மாதிரிதான் இந்த கதை இருக்குது. பின்னூட்டம் வழங்கியவர்களுக்கும் நமது முனைவர் கிருஷ்ணன் அவர்கள் நம்மளுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தொடர்ந்து அவருடைய பல்வேறு பணிகளுக்கு இடையே நம்முடைய பயணம் வைக்கிறார். அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி பொதுச் செயலாளர். நாளைய நிகழ்வு சொல்றீங்களா? நாளைக்கு நாளைய நிகழ்வு நாளைக்கு அறிவிப்போம். அனைவருக்கும் கடைசியாக நான் ஒரு சில வார்த்தைகள், அதாவது இந்த கதை வந்து உதவி செய்தும் அது பயனற்று போகிறது. அந்த உமையூர் பாகன் பிள்ளை வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு பார்த்தீங்களா? அதுதான் தற்கொலை பண்ணக்கூடாதுங்கிறது, பண்ணாம இருக்கிறதுக்கு திரைப்பட பாடல்கள்லாம் இருக்கு. சில பாடல்களை நாண்டுகிட்டு போகும்போது கேட்டாலும் கூட இது பண்ணிடுவாங்க. குறிப்பா சொல்லுதானே, வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில்ங்கிறது. அப்புறம் மயக்கமா கலக்கமா அப்படிங்கிற ஒரு அருமையான பாடல்கள்லாம் இருக்கு. அதை கேட்டாங்கன்னா தற்கொலை பண்ண மாட்டாங்க. உமையூர் பாகம் பிள்ளை வைரத்தை பொடியாக்கி அதை சாப்பிட்டு இது பண்ணிருக்காரு. வைரத்துல வித்தா எவ்வளவு வரும்? அந்த காலத்துல தங்கம் வைரத்துக்கு அவ்வளவு மதிப்பு இல்லாம இப்போ இருந்திருக்கு. அதாவது விலை மதிப்பு அவ்வளவு ரொம்ப இல்லாம இருந்திருக்கு. அதனாலதான் அதை சாப்பிட்ட உயிரை நீக்கிக் கொள்கிறார். இதுல வந்து இந்த விவசாயி வந்து சொல்றத பாத்தீங்களா? நான் இந்த நிலத்தை கவனிக்காட்டி இந்த நிலம் மண்ணாகி போயிடும் அப்படின்னு சொல்றாரு. நிலம் மண்ணாகி போயிடும். நிலம்ங்கிறதே மண்ணுதான். ஆனா மண்ணாகி போயிடுங்கிறது விவசாயிக்கு தான் தெரியும். அந்த நிலத்தில் உள்ள மண்ணை வைத்து பொன்னாக்குவது, பொன் விளைவிப்பது விவசாயியின் இயல்பு. அதை நல்லா சுட்டி காட்டுகிறார். அதான் மண்ணுதான் அவங்க விவசாயிக்கு உயிர். அடுத்து இந்த ஊரார்கள்லாம் எப்படான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அதாவது பாருங்களேன், இவற்றை வந்து விசாரிக்க வராங்க, அனுதாபம் கேட்க வர்றது மாதிரி கேட்க வந்துட்டு மீதி கொஞ்சம் இருக்கிற நிலத்தையும் கைப்பற்ற பார்க்கறாங்க. எவ்வளவு மோசமான உலகம் நம்மை சுற்றி இருக்கிறது என்பதை நல்ல புதுமைப்பித்தன் சுட்டி காட்டுகிறார். ஊரார்கள் இப்படித்தான் இருப்பாங்க. வீட்டில் வந்து மனைவி சொல்லை ஒரு மந்திரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஒரு முக்கியமான கருத்தா இந்த கதையில இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாக்குதான் சொத்து. இந்த காலத்து வாக்காளர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு சொல்லு. அதாவது சுலோகம் மாதிரி, வாக்குதான் சொத்து, சொத்து வாக்குதான் சொத்து. அந்த இப்போ வாக்கு போடும்போது, வாக்களிக்கும் போது பணம் வாங்கிட்டு போடுறாங்களே, என்ன சொத்தையே வித்துருதாங்கன்னு தான் பொருள். ரொம்ப அருமையான இருந்துச்சு. பிறகு இவர் நகரத்துக்கு போயிட்டு 3 நாள் கழிச்சு வர்றது அப்படிங்கிறது வேற ஒண்ணு. நான் நினைக்கிறது என்னன்னா, அந்த உமையூர் பாகன் பிள்ளை இறந்துட்டாரு. அதனால இரவோட இரவா பணத்தை பிரட்டி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அங்க துஷ்டிக்கு போறார், துக்க வீட்டுக்கு போறாரு. நண்பன் இறந்துட்டான்ல, நண்பன் இறந்த வீட்டுக்கு அங்க போயிட்டு பொதுவா 3ஆவது நாள் விசேஷம். அந்த விசேஷம் கழிச்சு, அந்த 3 நாள் கழிச்சு திரும்ப ஊருக்கு வருகிறார் என்று நான் நினைக்கிறேன். இன்றைய நிகழ்வு சின்ன கதைனாலும் ரொம்ப இந்த ஏற்கனவே நீங்க சொன்னது மாதிரி எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடிய கதை. ரொம்ப அருமையான கதையை நாம் இன்று நம்மிடையே இந்த இணையவழி நிகழ்வின் மூலமாக பகிர்ந்து கொண்டோம். நாளை இரவு 8 மணிக்கு மீண்டும் ஒரு சிறுகதை மூலம் இணைவோம் என்று சொல்லி நன்றி சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம்.